இந்த சமுதாயத்துல என்ன நடக்குதுங்கிற மாதிரி ரொம்ப வேதனையில தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எங்க ஊர்ல இப்படி ஒரு சாதிய படுகொலை நடந்திருப்பது எனக்கு மட்டுமல்ல, அ டோட்டல் சவுத் தமிழ்நாட்டுக்கே இது ஒரு மாபெரும் கேவலத்தை, அவமானத்தை, அக்கிரமத்தை நிலைநாட்டியுள்ளது. இந்த வேதனையை இந்த இடத்துல தெரிவிச்சே ஆகணும். கவின், உண்மையிலேயே இந்த பையனை பற்றி பேசும்போது ரொம்பவே மனசு கனக்குது. இவன் ஒரு மாபெரும் கொலையாளி அல்ல, தீவிரவாதி அல்ல. பல மக்களினுடைய, குறிப்பாக ஏழைகளினுடைய வயிற்றில் அடித்து புழைத்த சில நாற்றமெடுத்த அரசியல்வாதியும் அல்ல. இவன் உண்மையிலே ஒரு நல்ல காதலன். அதற்கு அந்த காதலுக்கு அந்த காதலே கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு மரணம். எவ்வளவு ஒரு வேதனை பார்த்தீங்களா? இதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலுக்கு அருகே ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தினுடைய பேர் ஆறுமங்கலம். அந்த கிராமத்துல நம்ம கவின் வசித்து வருகிறார். இவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட சுஹாசினியை காதலிக்கிறார். எப்படி அப்படின்னா, சுஹாசினியுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒன்னு வந்துட்டு மூத்த குழந்தை வந்துட்டு சுஹாசினி, 2வது வந்துட்டு சுஜித்துங்கிற ஒரு பையன். சுஹாசினியினுடைய பெற்றோர்கள் இருவருமே எஸ்ஐன்னு சொல்லப்படுது. ஒரு காவல்துறை பின்னணி இருக்கக்கூடியவர் தான். பொதுவா போலீஸ்காரர்களுக்கு அதிகமாக இடமாற்றங்கள் நடக்கும் இல்லையா? அதன் அடிப்படையில அவங்க டிரான்ஸ்பர் ஆகி வராங்க. கவின் படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே சுஹாசினியும் படிக்க வைக்கிறார்கள். ஏரலுக்கு பக்கத்துல படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல இவங்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு ரொம்ப அதிகமாக இருந்து, நட்பு நாள் போக்கில் அது காதலாக மலர்ந்து இருக்கிறது. இருவர்களும் பல முறைகள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய காதல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில ஜாதி என்கின்ற ஒன்றை மட்டுமே முன்னிறுத்தி கவினினுடைய முகத்துல மிளகா பொடியை வீசி சரமாரியாக தாக்கி கொலை செய்திருக்கிறார் ஹாசினி என்கின்ற பெண்ணினுடைய தம்பி. எவ்வளவு ஒரு